ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். காஞ்சி பெரியவரின் வேண்டுகோளுக்கிணங்க அவருடைய பக்தரான ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் காலடி சென்று ஆதிசங்கரர் வாழ்ந்த வீட்டருகே ஓடும் பூரணா நதியின் மணல் சாம்பிளையும் அந்த நதி அவர் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக வளையும் இடத்திலிருந்து ஒரு மணல் சாம்பிளையும் எடுத்து அனலைஸ் செய்தபோது வீட்டருகே எடுத்த சாம்பிள் ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்தைச் சேர்ந்தது என்றும், நதி வளையும் இடத்தில் எடுத்த சாம்பிள் பல லட்சம் வருடங்களுக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்தது என்றும் கண்டறிந்தபோது ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார். இதை காஞ்சி பெரியவரிடம் சொன்னபோது நேராக ஓடிக்கொண்டிருந்த பூரணா நதியை ஆதிசங்கரர் தனது தவ வலிமையினால் தனது தாயாருக்காக வளைய வைத்து தனது வீட்டருகே ஓட வைத்தார் என்பதற்கு இதுதான் சயின்டிஃபிக் ப்ரூஃப் என்று கூறியிருக்கிறார். மகான்களின் தவ வலிமைக்கு முன்னால் இயற்கை கூட அக்காலத்தில் அடிபணிந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாமா? ஆதிசங்கரர் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஓம்காரீஸ்வரர் கோயிலுக்கு கிட்ட இருக்கிற போது நதியில் பெரிய பிரவாகம் வந்தது. அது தன்னுடைய கமண்டலத்தில் அப்படியே பிடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த காலடிக்கு நான் போயிருக்கேன், நிறைய நாள் அங்கே தங்கியிருக்கேன். அங்கே ஒரு ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குது, அதில் ஒரு ரூம் வாங்கி அங்கே தங்கி அப்படியே அந்த காலத்தில் அவ்வளோ பெருசு இல்லை, இப்போ நல்லா கட்டிட்டாங்க. இப்போ வந்து சிருங்கேரிக்காரங்க ஒரு நல்ல கோயில் கட்டிட்டாங்க. அண்டு நம்ம இவங்க காஞ்சி மடத்துக்காரங்க ஒரு மெமோரியல் ஸ்தூபி மாதிரி ஒன்று பண்ணி அதில் ஆதிசங்கருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் அப்படியே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு கல் நட்டுருக்கும். அந்த கல்லுக்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, இந்த நதியை ஆதிசங்கரர் தன்னுடைய மதருக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்கன்ட்டு அந்த நடுகல் இருக்கும். நடுகல்னால் என்ன, அந்த காலத்தில் இறந்து போனவங்க எந்த இடத்துல புதைச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இன்றைக்கும் அந்த கல் அங்கே இருக்குது. அதை ஒட்டி ஒரு கோயில் இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்குற அந்த சாரதா பீடம் அது வேறு. அண்டு அங்கே வந்து தங்கறதுக்காக உள்ள சத்திரம் மாதிரி ஒரு இருக்குது, நல்ல ரூம்ஸ் தான், 400 ரூபா அப்படி இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. அங்கே அவங்க சொல்லிப்பாங்க, ஆதிசங்கரர் பிட்சா வந்தனத்துக்கு போன போது அவர் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வீடு பூரா தேடி அலைஞ்சி ஒரு உணர்ந்த நெல்லிக்காவை கொண்டாந்து ஒரு ஏழை பிராமண பொம்பளை கொடுத்தா, கடவுளே இந்த உலகத்தில் இவ்வளோ தரித்திரமா, ஒரு சன்னியாசிக்கு பிச்சை போடுறதுக்கு கூட பணம் இல்லையா அப்படின்ற போது மற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்ய முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினாலே இந்த உலகத்துக்கு ஆவது ஒன்றும் இல்லைன்னு அவர் காதில் அசதி கேட்டுச்சு. அப்படியானால் உன் சித்தம்னு அவர் கனகதாரா சோத்திரம் பாடினார். உடனே தங்க மழை பெஞ்சது, அந்த தங்க நெல்லிக்காய் பெஞ்சது அப்படின்னு. ஸோ அதை தான் இன்றைக்கி அக்ஷய திருதின்னு கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அக்ஷய திருதி எல்லாம் நகைலாம் கோல்டாக வாங்குறாங்க இல்லையா, அந்த நாளில் இது மாதிரி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது, அந்த போர்டு அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ காலடி இப்போ வந்து ரொம்ப கிட்ட. முதல்லலாம் உங்களுக்கு எர்ணாகுளத்துலேருந்து வரணும், இப்போ ஏர்போர்ட்டே காலடிக்கு ரொம்ப கிட்ட தான். ஏர்போர்ட் இஸ் நாட் இன் எர்ணாகுளம், இட் இஸ் வெரி நியர் டு காலடி. அதனால் அங்கேருந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ஒரு சின்ன ஊர். நீங்கள் அங்கே போகலாம். அங்கே போனால் இதெல்லாம் இருக்காங்க, ராமகிருஷ்ண மடம் ப்ளஸ் இந்த தேவிமார்களுடைய கோயில், இந்த மழை தங்க மழை பெய்த இடம் ப்ளஸ் காஞ்சி மடத்தோட ஒரு சூபி, இதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அண்டு இட்ஸ் அ வெரி குவைட் பிளேஸ். இப்போது ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துச்சு, நான் போய் ரொம்ப வருஷம் ஆயிருக்கோம். ஸோ இதுக்கு ஏன் நான் அங்கே போனேன்னு சொன்னால், எனக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கலாக அந்த நாடியெல்லாம் படிப்பாங்க இல்லையா, அதில் வந்துச்சு, நீ தான் ஆதிசங்கரனாக இருந்த, அதனால் நீ அந்த இடத்துக்கு போ காலடிக்கு அப்படின்னு வந்தது. அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் என் பெயரோடு அமைய காரணமும் அறி அப்படின்னு வந்தது. அப்போ அந்த காலடிக்கு போனேன். அதே மாதிரி பட்டினத்தார் சமாதிக்கு போ, நீ தான் பட்டினத்தாராக இருந்தான்னு வந்துச்சு. அதனால் நான் பட்டினத்தார் சமாதி இல்லையா எங்கள் எண்ணூர்கிட்ட, அங்கே போயிருக்கேன்.
மாதிரி ஒவ்வொரு இடமும் ஆராய்ச்சி பண்ணி தேவை இருந்தால் அங்கெல்லாம் போயிருக்கோம், வந்திருக்கோம். ஸோ உலகத்தில் அந்த நதியும் இந்த நதியும் வேறாக இருக்கிறதுக்கு பாரத புழான்னு பேர் அதுக்கு. இவர் வெட்டி கொண்டாந்தாரா வெட்டாமல் கொண்டாந்தாரான்ற பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு கமண்டலத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கக்கூடியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அகஸ்தியருக்கு அந்த பவர் இருந்தது, ஆதிசங்கருக்கு அந்த பவர் இருந்தது. அதனால் இட்ஸ் குவைட் பாசிபிள். கர்மா முழுவதும் கழிந்து எண்ணங்களற்ற நிலையை ஒரு மனிதன் அடைந்தால்தான் அவனால் ஞானம் பெற முடியும், மகானாக முடியும் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் பல மகான்கள் அந்த ஞான நிலையை அடைந்த பிறகும் கூட தங்கள் உலக வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களது வாழ்க்கை வரலாறு கூறுகிறதே, அதற்கான காரணம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பிலிருந்து அந்த உடலை ஒடுக்குகிற காலம் வர்ற வரைக்கும், இறப்பு வரை ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் ஞானம் அடைவதற்கான காலங்கள் இருக்கும். அப்போ ஞானம் அடைவதற்கான காலம் முதல்ல வந்துச்சுன்னா அவங்களுக்கு அருளெல்லாம் கிடச்சிடும். கஷ்டப்பட வேண்டிய கிரகங்கள் இருக்குது இல்லையா, சேட்டன், ராகு, கேது, அந்த மாதிரி, அது பின்னால் வந்ததுன்னா அப்போ சஃபர் ஆவாங்க. அதனால் ஒரு லைஃப் ஸ்பேனில் நல்லது செய்யறதுக்குள்ள பிளானட்ஸும் இருக்குது, டெஸ்டிங் பிளானட்ஸும் இருக்குது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி ஒன்ஸ் லக். அவங்களுக்கு எந்த மாதிரி அந்த பர்த்லேருந்து டெத் வரைக்கும் சார்ட் அமையறதுங்கிறத வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னே பார்த்தோம் ஆதிசங்கருடைய இது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். ஆதிசங்கர். ஸோ ஆதிசங்கரர் அந்த தங்க நெல்லிக்கனியை வர வச்சாருன்னு பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு. காஞ்சிபுரத்தில் நம்முடைய வரதராஜசாமி கோயில் இருக்குது இல்லையா, அங்கே ஒரு மகாலட்சுமி சந்நிதி இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு போர்டு இருக்கும். வேதாந்த தேசிகர் ஒரு ஏழை வந்து கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு கேட்டபோது அவனுக்காக பாடி இந்த இடத்துல அவர் இந்த தங்க வர வச்சு கொடுத்தார். அது என்ன கதைன்னா, அவரை பிடிக்காதவங்க ஆதிசங்கரை, வேதாந்த தேசிகரை ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, என் கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு போய் கேளு அப்படின்னு. இவர் அம்மாக்கிட்ட கேட்குறாரு. அந்த மாதிரி சொல்கிறா, இவன் பரம தரித்திரன், நல்ல கர்மாவே கிடையாது, அவங்ககிட்ட நான் எப்படா கொடுக்க முடியும்னு. இல்லை, இந்த பரிசு எனக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஒன்று செய், நீ வந்து பாடு, அவனை கோணி பிடிக்க சொல்லு. அந்த கோணிக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அது அவனுக்கு, கோணிக்கு கீழே எல்லாம் போயிடுச்சுனாக்கா அவனுக்கு கிடையாதுன்னு. ஸோ இவர் பாட பாட அந்த கோணியும் குலுக்கி குலுக்கி அந்த வெயிட்டு தாங்காமல் எல்லாம் கீழே வந்து போது கொஞ்சம்தான் அவனுக்கு கிடைக்கிது. இது வேதாந்த தேசிகருக்கு காஞ்சிபுரத்தில் வரதராஜசாமி கோயில் பேக் சைடில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சந்நிதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த வேதாந்த தேசிகரும் வேதாரண்யர்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அந்த வேதாரண்யர் மகாலட்சுமி பூஜை பண்ணுறாரு. அவருக்கு மகாலட்சுமி தரிசனம் கொடுத்து சொல்கிறாங்க, அப்போ இந்த பிறவியில் நான் உனக்கு கொடுக்க முடியாது, நீ பண்ண உபாசனைக்கு அடுத்த பிறவியில் பணம் தர்றேன்னு. இவர் கொஞ்சம் இருன்னு சொல்லி மொட்டை போட்டு அந்த நான் ஆற்றுல குளிச்சுட்டு வெளியே வந்து சன்னியாசி ஆகிட்டேன், எனக்கு அடுத்த பிறவி வந்துச்சு, இப்போ கொடுன்றாரு. அந்த அம்மா அப்படியே கொட்டுன்னு கொட்டுது. இவர் ஐயோன்னு உட்காந்துக்கிறாரு. ஏன்றாங்க, நான் சன்னியாசி ஆகிட்டேனே, இந்த பணத்தை வச்சு நான் எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும், நீ சொன்ன பேச்சை கேட்டு அடுத்த பிறவியில் இதெல்லாம் நான் வச்சு நிம்மதியாக இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்றார். அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு, இது ஒரு தெய்வ நாடகம், யோசனை பண்ணு உனக்கே புரியும்னு. இவர் உட்காந்து தியானம் பண்ணுறார். அப்போ 2 பசங்க ஆடு மாடு மேய்ச்சின்னுக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் இவர் தனக்கு கிடைச்ச பணத்தை கொண்டு போய் கொடுத்து, விஜயநகர சாம்ராஜ்யம், நாட்டு ஆந்திரா விஜயநகரம், கர்நாடகாவில் ஹம்பி இருக்கு இல்லையா, அந்த இடம், கிருஷ்ணதேவராயெல்லாம் சொல்கிறீங்களா அந்த இடம், அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை நிறுவி தனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு 2 ஆடு மேய்க்கிற பசங்க இல்லையா, அவங்க தான் ஹரிஹரர், புக்கர். அவங்கள வைத்து கொண்டு திருப்பதி கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், அந்த கோயில், இந்த கோயில் எல்லாத்துக்கும் அவர் தான் திருப்பணி பண்ணார். அதனால் ஒரு 3 மகான்கள் இப்போ சொன்னேன். வேதாந்த தேசிகருக்கும் இது நடந்திருக்கு, அண்டு நம்ம ஆதிசங்கருக்கும் நடந்திருக்கு, ப்ளஸ் வேறு வித்யாரண்யருக்கும் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு. அதனால் அவங்க செய்கிற தவத்துக்கு அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். சில பேர் இதை வெளிப்படையாக செய்வாங்க, சில பேர் வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க. காஞ்சியில் இவர் நம்ம பரமாச்சாரியார், சந்திரசேகர பரமாச்சாரியார் இருந்தபோது ஒரு ஏழை பொண்ணு,
அவர்கிட்ட போய் எங்கள் கல்யாணத்துக்கு 8 சவரம் கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு குந்துமணி கூட கோல்டு இல்லை, எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. நீ சொன்னேன்ல, அம்பாள் கேட்டா இல்லை, அங்கே போய் உட்காரு அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஆந்திராவிலேருந்து ஒரு ரெட்டியார் வர்றாரு. வந்து ஒரு தட்டில் 9 சவரன் கோல்டு காயின், பட்டு வேஷ்டி, புடவை, பழம், தேங்காய், ஸ்வீட்டு எல்லாம் கொண்டாந்து வச்சு, என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்கள்கிட்ட வந்தேன், நல்லபடியாக நடந்துச்சு, அதுக்காக தேங்க்ஸ் கிவிங்க்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அவர் மடத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்றாரு. அங்கே உட்காந்துருக்கால அந்த பொண்ணை கூப்பிடு, ரெட்டியாரையும் கூப்பிட்டுட்டு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போ, அது சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனைலாம் பண்ணி 1 சவரன் காயினை அந்த ரெட்டியாருக்கு கொடுத்துரு, அவர் வீட்டில் வச்சுன்னு சுபிட்சமாக இருக்கட்டும். மீதி 8 இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற பொண்ணுக்கு அந்த பட்டு புடவை வேஷ்டியோடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் இல்லை, அம்பாள் எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு பார்வன் கல்யாணத்துக்கு காசு வந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். இப்படி எத்தனையோ அதிசயங்களை மகான்கள் நடத்தி காட்டிருக்காங்க. அவங்ககிட்ட ஒன்று இருக்காது, அவங்கெல்லாம் சாமியார் கையில் குச்சி வச்சுன்னு கோமணம் கட்டின்னு உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய சங்கல்ப விசேஷத்துக்கு இந்த மாதிரிலாம் வரும். இதே மாதிரி திருக்கோயில் தபோவனத்தில் ஞானானந்தகிரி சாமின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், ரொம்ப பெரிய ஆளவர். அவர்கிட்ட ஒரு பிராமணன் வரான். வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம், காலெலாம் இல்லை, என் பொண்டாட்டி சொன்னால் வந்தால் துட்டோட வா, இல்லைனா வராதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு. சரி போய் இரு அப்படின்னு. 2 நாள் ஆகுது. அப்போது ஒரு பெரிய லாரி நிறைய அரிசி மூட்டை எல்லாத்தையும் எடுத்துன்னு, பழம், காய்கறி எல்லாம் எடுத்துன்னுட்டு ஒரு பெரிய பண்ணையார் ஜமீன்தார் வர்றார். வந்தவுடனே ஞானந்தகிரி சாமிக்கு சொல்கிறார், உங்களுக்காக நான் ஒரு லாரி நிறைய என் வயலில் விளைஞ்சதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இல்லை நான் நேரில் பார்த்து தான் வாங்கிக்குப்பேன்னு சொல்லி அங்கே போய் அந்த அரிசி எடுத்து புளியிறாரு. அதில் பிளட்டு வருது. சொல்கிறார், நான் வாங்கிக்க மாட்டேன்னு. சொல்கிறேன், இல்லையே நான் நல்லா உணர்ச்சி தானே கொண்டு வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், ஒரு பெரிய வேத பண்டிதர் இருந்தார், அந்த வேத பண்டிதர் வந்து உங்கள் வீட்டில் இந்த காரியம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, லௌகீகமான விஷயம், அதுக்கு நீ கூப்பிட்ட. அவர் சொன்னார், இல்லை பரமாச்சாரியார் என்ன ஒன்லி யாகம் ஹோமம் தான் பண்ணணும், இந்த திவசம் காரியம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு. எங்கிட்ட பணம் வாங்கின்னு எங்கள் நிலத்தெல்லாம் வச்சுட்டு நீ எனக்கு பண்ண மாட்டியான்னு சொல்லி எல்லா லேண்டையும் பிடுங்கிட்டான். அந்த கழுவையும் மண்டையை போட்டான். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் ரொம்ப ஏழையாகிட்டு இருக்குது அப்படின்னு இவனை கூப்பிட்றாரு. இந்த ஆள் தெரியறதா, நீ யாருக்கு வந்து இல்லைன்னு சொன்னியோ அந்த ஆளுடைய மகன், அவன் பொண்ணு கல்யாணத்துக்காக இல்லைன்னு. அதனால் நீ போய் உன் செலவில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ நான் இந்த அரிசியை வாங்கிக்கிறேன், நெல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இது ஒரு உதாரணம் எப்படி நடந்ததுங்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு ஆள் வரான். வந்துட்டு காஞ்சி பரமாச்சாரியர் இருக்கார் இல்லையா, அவர் இருந்த முகாமிட்டு இருந்த இடத்துக்கு வந்து, நான் ஏகாதச ருத்ர யாகம் பண்ணினேன் திருவிடை மருதூர் கோயிலில், அந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன்னு. இவர் அதை தொட்டுட்டு கண்ண முடின்னு உட்காந்துக்கிறார். தொடவே இல்லை அந்த பிரசாதத்தை, எடுத்துக்கலை. அப்போது ஒரு 4 குருக்கள் வர்றாங்க அந்த கோயிலிருந்து. வந்து இங்கே உட்காந்துருக்கானே, இவன் வந்து பெரிய யாகம் பண்ணான், ஏகாதச ருத்ர யாகம், அந்த பிரசாதத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோன்னு. பெரியவர் தெரியும் எனக்கு அப்படிங்கிறார். அதுலேருந்து எடுத்து விட்டுக்கிறார். இவன் ஏதோ தப்பு நடந்துச்சு, ஏன்னா இவன் கொண்டு போன பிரசாதத்தை அவர் எடுத்துக்கலை, அவங்க கொண்டு வந்து எடுத்துக்கிறார். ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கேன்னு. அப்போது பெரியவர் சொல்கிறார், யாகம் நடத்தின போது அதில் ஒரு வயசான பெரியவர் ஒரு 80-85 வயசில் இருந்தாரா அப்படின்னு. ஆமாம், அவர் மந்திரம் சரியாக ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்க மாட்டார், என்ன பல்லு போனால் சொல்லு போச்சு. அதனால் நீ எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட போது அவர் 2வது கரண்டி பாயசம் கேட்டால் நீ இந்த கழுத்துக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு அவனை உதாசீனப்படுத்தினியா அப்படிங்கிறான். ஆமாம், எல்லாருக்கும் சம்பாவனை கொடுத்த போது அவனுக்கு வேணும்னே ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி கம்மியாக சம்பாவனை கொடுத்தியா, ஏன்னா நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னாரு. என்ன நடந்தது தெரியுமா, நீ பாயசத்தை போடலை, அதனால் அவன் மனுஷன் வந்து நேராக கோயிலுக்குள்ளே போய், இந்த வயசில் எனக்கு நாக்கு ருசி தேவையா, எவ்வளோ அவமானம், இனிமேல் நான் வந்து இதெல்லாம் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் உனக்கு பிராப்தம் இருந்தால் நீ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு, அதுதான் உனக்கு பிராயச்சித்தம் அப்படிங்கிறார். பிராப்தம் இருந்தா அப்படிங்கிறார். ஸோ இந்த பண்ணையார் அங்கே போகிறான், வீட்டு வாசலில் இறந்துட்டார், பாடை கட்டி ரெடியாக இருக்குது. அப்போது அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. பிராப்தம் இருந்தாங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஒரு அந்த ஆள் ஒரு வேதி ஸ்காலர், மனுஷனோக அடித்த பாவத்துக்கு
இவன் எல்லாமே போயிட்டான் ஒரு காலத்தில். இப்படியெல்லாம் பல நிகழ்வுகள் இருக்குது. அதனால் நாம் இந்த பெரிய பெரிய யாகம் செய்கிறோம், பூஜை செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோன்றது தோல தற்பெருமை இருக்கும். அந்த தற்பெருமையை விட இந்த மாதிரியாக செய்வதற்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருங்கிற பாவனை தான் ரொம்ப முக்கியம். அதனால் அருணகிரிநாதர் சொல்கிறார் கந்தர் அனுபூதியில், விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அப்படிங்கிறார். நான் பண்ணுறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு பண்ணுடா பாவி, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே வடிவேல் இருதால் நினைவாய் நினைவாய். எப்போ பாரு கடவுளுடைய பாதங்களை நினச்சிக்கிட்டே இரு, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு எந்த தான தர்மத்தையும் செய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் நாம் கூட ஏதாவது ஒரு நல்ல செய்கிறோன்னு வச்சுக்கோ, அது பண்டுரீத்தி நீ ஜெயிசனை கொல்வு வையான்னு தியாகராஜர். நான் முன்பிரிவுகள் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா அந்த பலனை கொடுத்து என்னை கொஞ்சம் உருப்பட வையின்னு அர்த்தம். இப்போ நமக்கு அந்த பவர் கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம போன பிறவிகளில் செய்த நல்லது. அறத்தாறு இதுவேன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. ஒருத்தன் பல்லக்கில் உக்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. தூக்கின்னு போகிறவன் ஏன் உக்காந்துன்னு போகல அப்படின்னு யோசனை பண்ணு. அவன் தான தர்மம் பண்ணியிருக்கான், இவன் பண்ணலைங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் சொல்லுகிற விஷயமெல்லாம். அதனால் இந்த உலகத்தில் நாம் எது செஞ்சாலும் நாம் செய்கிறோங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யணும். எப்பனையும் அர்ப்பணமென அவனுக்கே விட்டுடுவான் இவன் அப்படின்னு வரும். எல்லாமே கடவுளுக்கு நற்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. நாம் செய்கிறோங்கிற எண்ணமே இல்லாமல் செய்தால் அந்த தான தரத்துக்கு பலன் உண்டு. அதில் ஏதோ ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு நான் செஞ்சேங்கிற மாரி கழுத்தை நிமித்திக்கிட்டுலாம் பண்ணுறான் இல்லையா, அதில் திமிரு தான் இருக்குது. அது கடவுளுக்கு உகப்பானது அல்ல. அதனால் நீங்கள் கூட காட்ஸ் விஷ் தட் உங்களுக்கு கொஞ்சம் வசதி என்னாச்சுப்பா, உங்களுக்கு கொஞ்சம் வசதி கொடுத்து நீங்கள் இன்னும் உருப்படுறதுக்கான வழியை கடவுள் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஸோ யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க் காட் மோர் ஃபார் தட். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அமெரிக்காவில் விவேகானந்தர் இருந்தார். அப்போ ராக்பேலரில் உலக மகா கோட்டீஸ்வரனாக ஒரு காலத்தில் இருந்தவன். அவன் விவேகானந்தரை பார்க்கறதுக்கு போகிறான். அப்போது விவேகானந்தர் சொல்கிறாரு, God has given you so much, why can't you share it with your poor brothers and sisters in the world அப்படின்றார். அவன் யூ saints will talk like this, you don't know how to work hard and make money என்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஒரு வாரம் கழித்து வரான். வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன், நோபல் ஃபவுண்டேஷன் இல்லையா, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், அந்த கட்டை போடுறான். மிஸ்டர் இண்டியன் செயின்ட், ஐ ஹவ் மேட் ஏ ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் டு ஹெல்ப் யுவர் புவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க் மீ அப்படின்றான். அவர் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, யூ ஹவ் டு தேங்க் மீ. It is I who taught you that you are only a custodian of God's money, and nothing belongs to you. நான் தான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இது உண்மையில் நடந்த நிகழ்ச்சி. கடைசி காலத்தில் அமெரிக்கன் கவர்மெண்ட் ராக்ஃபெல்லர் டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லி அவன் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவன் நடுரோடுக்கு வந்துட்டான். அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார் மலேசியாவில், வள்ளல் ஆறுமுகம் பிள்ளைன்னு பேர். நம்ம காரைக்குடி பக்கத்தில் திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் அவர் பேரில் நிறைய காலேஜு ஸ்கூலெல்லாம் வச்சுருக்கார். மலேசியாவில் பணக்கார், ரொம்ப பெரிய பணக்காரர் இருந்தார். ஆனால் அவர் ஏதோ டேக்ஸ் ப்ராப்ளம் அவர் சொத்தெல்லாம் மலேசியா கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ கடைசி நாளில் அவர் ஒரு கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கொடையை பிடிச்சின்னு லொங்குன்னு நடந்து போயிட்டே இருந்தார். இப்போது குடைநிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமேலிந்தோரினும் நன்னினும் நன்னுவர். ஞான மேலே அம்பாரி வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க கூட நடையெல்லாம் தளர்ந்து போய் ரோட்டில் போகிற காலம் வந்தால் கூட வரும். அதனால் செல்வமும் இல்லா யாக்கையும் இல்லா, உங்கள்கிட்ட பணமும் சரி இந்த உடம்பும் சரி எதுவும் நிலையானதல்ல என்று தெரிந்து கொண்டு நீ இந்த உலகத்தில் வாழ்கிற வித்தியை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி எல்லா சாஸ்திரத்திலும் இருக்கு. ஸோ நீங்கள் வரலாற்றில் படித்து பாருங்கள். ராக்பெல்லர் அப்படி பணக்காரனாக இந்த விஷயம் உனக்கு தெரியும். அவன் அம்போன் ரோடுக்கு வந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஆறுமுகம் பிள்ளை காலேஜ் கட்டியிருக்காருன்னு தெரியும். அவர் ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிட்டார் கடைசி நாள்லங்கிறது உனக்கு தெரியுமா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால் லைஃப் ஒரே மாதிரி ஓடும் நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு சினிமா நடிகர் உங்களுக்கு தெரியும், டனால் தங்கவேலுன்னு வாங்க, காமிக் ஆக்டர். நல்லா வசதியாக தான் இருந்தார். அவர் கோல்ட்ஸ்மித் கம்யூனிட்டியில் வந்தவர். ஒரு நாள் அவருக்கு ஆசை வந்துச்சான், கட்டில் மேலே ஃபுல்லாக கரன்சி நோட்டை அடுக்கி அது மேலே படுத்துக்கினாராம். என்றைக்கு அப்படி பண்ணாரோ அன்னிலிருந்து அவருக்கு பணமே வரலையா. ஸோ
ஸோ எது ஒன்றும் அவங்கவுங்க வாழ்க்கையில் தான் புரியும், எது ரைட்டு எது ராங்கன்ற மாதிரி. அதனால் நீங்கள் கூட பணம் வந்துச்சுன்னா ஏதோ பூர்வ புண்ணியம் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். பணம் வரலைன்னாக்கா இன்னும் இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும் இந்த உலகத்தில். ஸோ புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கனாக்கா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. எப்போல்லாம் உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி எல்லாம் வருதோ அப்பயும் ஒரே மாதிரி இருங்க. எப்போயானா வறுமை வருதா அப்பயும் அதையும் ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்டுன்னுவாங்க. உற்ற நோய் நோன்றல். உற்ற நோய் நோன்றல்னா நன்றே வரினும் சீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம் அப்படிங்கிற ஒரு பாவனை. அதனால் எப்பயுமே அதே மாதிரி இருங்க, ஸ்டெடியாக இருங்க. உங்களே எதுவும் பாதிக்காது, எந்த காலத்துலேயும் எதுவும் பாதிக்காது. தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்கிறது பைபிள். பணிவு அழியாமையின் பாதை என்றும் அது ஒரு மனிதனின் ஈகோவை முற்றிலுமாக அழிப்பதுடன் அவனுக்கு கம்பேஷன், எம்பதி, கிராட்டிடியூட் அண்ட் அ வில்லிங்னஸ் டு சர்வ் அதர்ஸ் போன்ற தெய்வீக குணங்களை வழங்குகிறது என்றும் மனித அகங்காரம் பற்றிய ஒரு வலைதள ஆன்மீக கட்டுரை தெரிவிக்கிறது. வித்யாகர்வம் என்று சொல்லப்படும் ஈகோ பொதுவாக திறமைசாலிகளிடமும் அறிவுஜீவிகளிடமும் மட்டும்தான் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களிடம் அடக்க உணர்வை வளர்த்து கொண்டு அகங்காரத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் ஆன்மீக ரீதியில் என்ன மாதிரியான பயிற்சியினை பெற வேண்டும் என்பதை வழிகாட்டி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலையில் சிவபெருமான் பூமிக்கு ஆகாசத்துக்கு நடுவில் ஒரு ஜோதியாட்டம் நின்னார். அப்போ பிரம்மா ஒரு அன்னப்பறவையினுடைய வடிவத்தை எடுத்துக்கிட்டு மேலே போய் பார்க்கலான்ட்டு போனோம். ஒரு பண்டியினுடைய வடிவத்தை எடுத்துக்கிட்டு விஷ்ணு கீழே போக ஆரம்பித்தார். ஸோ பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு பூமிக்கு போனவருக்கு மகாவிஷ்ணுனுடைய பாதம் கிடச்சிது. அண்ட் இன்றைக்கும் எல்லா கோயில்லையும் மகாவிஷ்ணுக்கு பூஜை நடக்குது, எல்லோரும் விஷ்ணுன்னா மதிக்கிறாங்க. இந்த அன்னப்பட்சி வடிவம் எடுத்து போன பிரம்மா இல்லையா, அவர் மேலேருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுது. தாழம்பூவே நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டார். நான் சிவனுடைய தலையிலேருந்து வரேன். நீ எவ்வளோ தூரம், எத்தனை கோடி வருஷம் ஆச்சோ தெரியல அப்படின்னு. இவர் ஒன்று செய், நான் உன்னை எடுத்துன்னு வந்ததா சிவன் தலையிலேருந்து கொஞ்சம் பொய் சொல்லு அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இங்கே வந்த உடனே அவருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க, நீ பொய் சொல்லிட்ட, அதனால் நீ பார்க்காததை பார்த்தா தப்பி இனிமேல் உனக்கு பூஜை கிடையாதுன்ட்டாங்க. தாழம்பூ சொன்னாங்க, எல்லா பூக்கும் நாங்கள் பூஜைக்கு அக்செப்ட் பண்ணுவோம், தாழம்பூ இனிமேல் கோயிலில் எந்த பூஜைக்கும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சட்டம் போட்டுருவோன்ட்டாங்க. இப்போ உலகத்தில் கடவுளை அடையிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ஞானத்தால் தேடுவது, இன்னொன்று யோகத்தால் தேடுவது. மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் யோகத்தை கொண்டு தேடினார். அதனால் அவருக்கு அந்த அடக்கம் இருந்தது, பாதத்தை தொட்டார். அதனால் இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு எல்லா சகல மரியாதையும் இருக்குது. ஞானம் போய் சொல்ல வைக்கும், தனக்கு தெரியாதது தெரிஞ்ச மாதிரி காட்டும், கொஞ்சம் பீற்று உடலாம் சொல்லும் இல்லையா. அதனால் ஞானத்தால் கடவுளை தேடுவதை விட யோகத்தால் தேடுவது நல்லது. யூ வில் பி அடக்கம் அமரல் உயிக்குங்கிற மாதிரி, யூ வில் பி சைலண்ட், யூ வில் பி பொலைட், யுவர் அக்வயர்டு வெல்த் அண்ட் நாலேஜ். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பூரண பிரம்மம் என்பது ஒரு முழுமையான அவதாரம், குறிப்பாக பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களை குறிக்கிறது. இது பகவான் கிருஷ்ணரின் அவதாரத்தை குறிக்க பயன்படுகிறது, ஏனெனில் அவர் ஒரு முழுமையான கலைகளுடன் தோன்றியதாக கருதப்படுகிறது. இந்த பூரண பிரம்ம ஸ்வரூபம் பற்றி விளக்கம். உலகத்தில் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் டில் நவ் எவ்வளோ விதமான இறை ஆற்றல் உள்ள வடிவங்கள் வந்திருக்கு, டிவைன் பெர்சானிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு உலகத்தில். இப்போ எல்லாத்துலேயும் இப்போது மச்ச அவதாரம் அப்படின்னா ஒரு மீன் தண்ணியில் மாத்திரம் இருக்கும். கூர்ம அவதாரம் வர்றபோது கொஞ்சம் நிலத்தில் இருக்கும், கொஞ்சம் தண்ணிக்குள்ள இருக்கும். மச்ச கூர்ம. வராக ஃபுல்லாக நிலத்தில் வந்துடும், பன்றி என்ற மாதிரி. நரசிம்ம தூண்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக வந்த அவதாரம். அதுக்கடுத்து குறைவுடைய குள்ள பையன், நான் வாமன அவதாரம். கோபம் உள்ள பரசுராமர்.
அதுக்கடுத்து தர்மம் மாறாத ராமர், இப்படி வரிசையாக எவல்யூஷன் சொல்லுவாங்க. அப்படி வந்து 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 கிருஷ்ணாவதாரம் வருகிற போது இட்ஸ் எ வெரி பெர்ஃபெக்டட் கிரியேஷன். ஏன்னா இதெல்லாம் தாண்டி வந்திருக்கு, அதனால் இட்ஸ் எ பெர்ஃபெக்டட் கிரியேஷன். கிருஷ்ணருக்கு அப்புறம் வந்து இன்னும் பெர்ஃபெக்டடானது உலகத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராமர் ஹியூமனாக இருந்தாலும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் வழிபடப்படுபவன் தர்மத்தினுடைய ரெப்ளிகா, பிரதிபிம்பம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் அப்படி இல்லை. அவர் வேலை என்ன, உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்தார். மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடுமதுரை தான் பிறந்தான். ஆனால் அவர் எண்ட் ரிசல்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் தவிர இது ரைட்டா ராங்கா, ஆம் ஐ டூயிங் ஜஸ்டிஸ் டு ஆல், அந்த மாதிரிலாம் அவர் யோசனை பண்ணவே மாட்டார். அவரை மதிக்கணும். அவரை வந்து கௌரவாதிகள் மதிக்கலைன்னு உடனே அவங்களெல்லாம் மட்டம் தட்டணும் முடிவெடுத்துட்டார். இத்தனைக்கும் கௌரவாதிகளும் சரி பஞ்சபாண்டவர்களும் சரி 2 பேரும் அவருக்கு சொந்தக்காரங்க தான். ஆனால் இவங்க வந்து மதிக்கிறாங்கன்றதுனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்களெல்லாம் வந்து டீலில் விட்டார் அவர். அதுக்கு என்ன காரணம்? கிருஷ்ணர் பிறந்தபோது ஜெயிலில் இருந்தா இல்லையா அவங்க அம்மா தேவகி, அவகிட்ட பால் குடித்தார். அந்த மாதிரி இருக்கிற குணத்துக்கு என்ன பேர்? சத்துவ குணம். சத்துவ அப்படின்னா ரொம்ப அமைதி பொறுமையான ஒரு குணம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடித்து பலவாராஸ்கள் மண்ணு தின்றியான்னு இருந்தா இல்லையா யசோதை, அவகிட்டையும் பால் குடித்தார். அதனால் அதுக்கு ரஜோ குணம்னு பேர். ஆஃப் குட் ஆஃப் பேட் ஆர் நெகட்டிவ். இந்த ராட்சசி ஒருத்தி அம்சம் இல்லை கிருஷ்ணரை கொல்றதுக்காக பூத்தானா அப்படின்னு சொல்லி அவகிட்டையும் பால் குடிச்சு அவளை கொலை பண்ணார். அதனால் அதுக்கு தமோ குணம்னு பேர். இப்போ ஒரே கிருஷ்ணர் 3 அம்மாங்க கிட்ட பால் குடித்தார். அதனால் தேவகி கிட்டேருந்து சத்துவ குணம் வந்தது, இந்த ராட்சசி கிட்டேருந்து தமோ குணம் வந்தது, கொஞ்சம் அடித்து கொஞ்சிட்டு இருந்த யசோதைக்கிட்டேருந்து ரஜோ குணம் வந்தது. ஸோ 3 குணங்களும் கடவுள்கிட்ட இருக்கும். அதனால் கிருஷ்ணன் இந்த 3 குணங்களுக்கும் சொந்தக்காரராக இருந்தார் உலகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் வாட் எவர் யூ ஈட் ஆல்சோ மேக்ஸ் யுவர் பர்சனாலிட்டி டிஃபர். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் காட்டில் வேட்டையாட போனான், 2 கிளியை பிடிச்சான். ஒரு கிளியை ஒரு கசாப் கடைக்காரங்கிட்ட விட்டான், இன்னொரு கிளியை கொண்டாந்து ஒரு ஐயர் வீட்டில் விட்டான். இந்த ஐயர் வீட்டில் இருக்கிற கிளி கொஞ்ச நாள் கழித்து அவர் போய் பார்க்குறாரு, அது வேத மந்திரம்லாம் சொல்லின்னு உட்காந்துன்னு இருக்குது. கசாப்பு கடைக்காரன் வீட்டில் வெட்டினாங்க இல்லையா, அது வெட்டு குத்த அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒரே இடத்துல பிடிச்ச 2 கிளி தான். வளர்கிற இடத்த வைத்து கொண்டு ஒரு தமோ குணத்துலேயும் வருது, ஒன்று சத்துவ குணத்துலேயும் வருது. இதுதான் உலகம். அதனால் 3 விஷயங்கள் ஒன்று நிர்ணயிக்குது. ஒன்று நீ பிறந்த வம்சம், எந்த குடும்பத்தில் பிறந்த என்னன்ட்டு. அது 7 ஜென்மத்துக்கு அந்த வம்சத்தினுடைய வாசனாஸ்ன்ற இல்லையா குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். எற்றைக்கும் 7 விரவிக்கும் அண்ணாண்டார் சொல்கிற இல்லையா, அந்த மாதிரி 7 ஜென்மத்துக்கு அந்த வாசனாதிகள் உங்களுக்கு வருது. ஒன்று. அடுத்து வளர்ப்பது, அந்த வளர்ப்பில் வரக்கூடிய குணங்கள். நல்லவராவதும் தீவராவதும் தாயின் வளர்ப்பினிலே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. அப்போ வளர்ப்பு என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு. இட் ஆல் டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி குழந்தைங்களுக்கு. அப்பா அம்மாவுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, திட்டிக்கிறது அடிச்சுக்கிறது, அதெல்லாம் பார்த்தா இவங்களும் நெகட்டிவ் ஆகிடுவாங்க நாளடைவில். ஏன்னா தட் இன்ஃப்ளூயன்சஸ் த தாட் ஃபிலாசபி ஆஃப் அப்ரிங்கிங் வருது. அதனால் நம்ம எப்படி பர்சனாலிட்டி நம்மளுது இருந்தாலையும் குழந்தைங்க எதிரில் நாம் வந்து நல்ல வேல்யூஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி வாழணும். இப்போ அப்பா அம்மா இருக்காங்கன்னா ஏன் அவங்க வந்து ஊர்வம்பெல்லாம் நிறைய பேசுகிறாங்கன்னா, இந்த குழந்தையும் பிற்காலத்தில் ஊர்வம் பேசும் இல்லையா. யார் வந்தாங்க யார் போனாங்க இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த குழந்தைங்களும் அதே ட்ரெண்டு வந்துடும். அதனால் நம்ம கையில் தான் இருக்குது, இந்த வளர்ப்பு என்பது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு வந்து காலையில் பெருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்குறாங்க, கை கழுவு தண்ணி கொண்டு வராங்க இல்லையா, எல்லா வேலையும் கற்றுத்தராங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்விட்சுவல்லாம் அவங்க இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ட்ரைனிங் எல்லாம் அவங்களுக்கு எங்கே வரப்போகுது இல்லையா. அதனால் இட்ஸ் குட்.
that you associate them to grow in a very positive vein and they will grow positively. தானாக வளருவாங்க, அந்த மாதிரி வளருவாங்க. ஆகம விதி என்பது இந்து சமயத்தின் சைவம், வைணவம், சாக்தம் போன்ற பிரிவுகளில் உள்ள மத கோட்பாடுகள், கோயில்கள் கட்டும் முறைகள், வழிபாட்டு முறைகள் மற்றும் மந்திரங்கள் ஆகியவற்றை விளக்கும் விதிகளாகும். இவை கோவில்கள் கட்டுவதற்கும் வழிபாடுகளை நடத்துவதற்கும் தேவையான வழிமுறைகளை கூறுகின்றன. ஆகமங்கள் வேதங்களுக்கு இணையாக கருதப்படும் ஒரு வகை சமய நூல்களாகும். சம்ரக்ஷணா ராமராஜ்யம் வளாகம் கோவில்களில் வைதீக முறை பூஜையா அல்லது ஆகம வழி பூஜையா என்று விளக்கவும். இப்போ கிறிஸ்டியன் சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க நல்ல சூட் கோட்லாம் போட்டுன்னுட்டு டை ஷூ எல்லாம் போட்டுன்னு அந்த ஷூ அடியே போயிட்டு அப்படியே உட்காருவாங்க. நம்ம ஊர் கோயில்கள் அப்படி இல்லை இல்லையா? போகிற போது செருப்பெல்லாம் வெளியே விட்டுட்டு உள்ளே போகணும். இட் மே லுக் எ பிட்டில் ஒரு இன்கன்வீனியன்ட், பட் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். இப்போ ஒரு கோயில் சாமி இருக்காருங்கிற ஒரு பயபக்தின்னுவாங்க. நம்ம ஊரில் பயபக்தின்னுவாங்க. பக்தி ஆனால் பயத்தோடு கூடிய ஒரு பக்தி. நம்முடைய வழிபாட்டு முறைகள் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போது சிங்கப்பூரில் அமாவாசை அன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ஊரில் இந்த எலக்ட்ரிக்கல் போஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட ஒரு ஒயின் பாட்டில் இல்லை பியர் பாட்டிலு, முட்டை இதெல்லாம் வச்சுருவாங்க. சைனீஸில் சில மந்திரங்கள்லாம் இருக்கும். அந்த மந்திரங்கள்லாம் தோரணம் மாதிரி, நம்ம ஊரில் கலர் பேப்பர் ஓட்டணும் இல்லையா, அந்த மாதிரி தோரணம் மாதிரி கட்டி அங்கே கட்டிட்டு போயிடுவாங்க. இது அவங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் கிராட்டிடியூட் டு தேர் பித்ருஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஐயரை கூப்பிட்டு தேவசம் பண்ணி, இல்லை உங்களுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்னா ஏதாவது மத்திய கைலாஷ் இல்லை ஸ்ராத்த நாராயணன் கோயில் மாதிரி இடங்களில் போய் அங்கே 400-700 கட்டினாக்கா அங்கே இருக்கிற சுவாமியே தேவசம் பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது, அங்கே வச்சு பண்ணுறீங்க. இப்போ கல்யாண சடங்குகள்னு எடுத்துக்கோ. கேரளாக்காரங்க கல்யாணத்துக்கு நீ போனேன்னா ஒரு விளக்கு ஏற்றிடுவாங்க. அண்டு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு போயிடுவாங்க கல்யாணம்லாம். ஒரு மோதிரம் மாற்றணும், ஒரு தாலி கட்டிடணும், அவ்வளோதான். உடனே சாப்பாடு ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஊர் கல்யாணம் அப்படி இல்லையா, எல்லாம் விதவிதமாக இருக்கும். அதில் ரிச்சுவல்ஸ், முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள் ரிச்சுவல்ஸு, யாகம் வளர்க்குறது, இந்த மாதிரி பல விதமான இது இருக்குது. ஆனால் அவங்களும் தான் கல்யாணம் நடத்தின்னு குழந்தை பார்க்குறாங்க, நம்மளும் தான் கல்யாணம் நடத்தின்னு குழந்தை பார்க்குறோம். அண்ட் அவங்களுடைய வே ஆஃப் ப்ரேயருக்கும் அவங்க நல்லா தான் இருக்காங்க. என்ன ஏழையாவாக இருக்காங்க, இல்லைன்னா நடுவழியாக இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம், நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம், இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம், இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம், அனைத்துயிரும் இன்பமுற அருளும் தலம், அனைத்துயிரும் இன்பமுற அருளும் தலம், திரு அண்ணாமலையினை நீ வருவாய் வலம், இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம், சித்தர்கள் தவமியற்ற சிறந்த தலம், சிவகங்கை தீர்த்தம் கொண்ட மகிமை தலம், பக்தர்கள் பரவசமாய் கொண்டாடும் தலம், இது பரமனவன் பதம் தந்தாளும் தலம், இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை